இது குறித்த கருத்துக்களை பாஜக கருநாகராஜனிடம் கேட்கலாம். வணக்கம் சார். சென்னை எம்ஜிஆர் நகரில் அனுமதி இன்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக கூறி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்ய காவல்துறை முயற்சி செய்து வருகிறது. இது குறித்து சொல்லுங்க சார். இந்த கையெழுத்து இயக்கம் தமிழக அரசையோ திமுகவையோ கண்டிச்சோ கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் நோக்கத்திலேயோ இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தப்படவில்லை. தமிழகத்திலே 56 லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அரசாங்கம் பள்ளிக்கூடத்தை நடத்தினாலும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்தாலும் அந்த மாணவர்களுக்குரிய எதிர்காலத்துக்கான அவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரு கல்வி அவர்களுக்கு போதிக்கப்படுகிறதா? இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் உலக அளவில் கல்வியின் தரம் பல முனைகளில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த முழுமையான கல்வி அந்த அரசு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு, பிற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கிடைக்கிறதா என்றால் இல்லை என்பது தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், அதிகாரிகளுக்கும், ஆட்சியாளர்களுக்கும் மிக நன்கு தெரியும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பதை போல மெட்ரிகுலேஷன் பள்ளி, ஐபி ஸ்கூலு, சிபிஎஸ்இ ஸ்கூலு, கேந்திர வித்யாலயா என்று பலவிதமான பள்ளிகளில் மாணவர்களுக்கு கற்றல் மேம்படுகிற வாய்ப்பு எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அவை தமிழகத்தினுடைய அரசு பள்ளிகளில் இல்லை என்பதுதான் இந்த சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற கையெழுத்து இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம். நேற்று மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்கள் இதை தொடங்கி வைத்தார்கள். பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சொன்னார்கள், இது யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல, ஏழை பள்ளி மாணவர்கள் அவர்கள் குடும்பத்திற்கான ஆதரவு போராட்டம். அவர்கள் நிலை மேம்பட வேண்டும். 1ஆம் வகுப்பில் சேர்ந்து 12ஆம் வகுப்பு முடித்து டிகிரி படிக்கும் பொழுது, நீட் எழுதும் போது, ஐபிஎஸ் எழுதும் போது, அரசு தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளை எழுதும் போது உயர் கல்வி கிடைக்கிற, தரமான கல்வி கிடைக்கிற, பழமொழிகள் கற்கிற வாய்ப்புள்ள மாணவர்களோடு இந்த ஏழை மாணவர்களும் போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறதே. இதை எப்படி மாற்ற வேண்டும்? அவர்களுக்கு என்ன கல்வி கிடைக்க வேண்டும்? தமிழ் ஆங்கிலத்தோடு மேலும் ஒரு மொழி கிடைக்க வேண்டும். தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற அனைத்து உதவிகளும் அனைத்து திட்டங்களையும் அந்த மாணவர்கள் பெற்று பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடைபெறுகிற இந்த கையெழுத்து இயக்கத்தை அரசு தடுக்க நினைப்பது தவறு. அவர்களுடைய பிரச்சாரத்தை அவர்கள் செய்கிறார்கள். இது 1965 அல்ல, இது 2025. எனவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமைதியான முறையில் கையெழுத்து இயக்கம் இன்றைக்கு தொடங்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்ற போது எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் மட்டும் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்பது வருத்தம் அளிக்கிறது. இது சரியான போக்கு அல்ல. பொதுமக்களிடம் கருத்தை கேட்டு கூட அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்ற முடியாத அளவிற்கு ஒரு அரசியல் தலைவருக்கு, மூத்த அரசியல் தலைவருக்கு ஒரு கட்டுப்பாடை விதிப்பதற்கு காவல்துறை யார்? எனவே அந்த செயலை நான் கண்டிக்கிறேன். சார், தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் முன்னாள் ஆளுநராக இருந்துள்ளார். தற்போது அரசியல் பெண் தலைவராக இருக்கிறார். அவரை இப்படி நடத்துவது, காவல்துறையினர் இப்படி நடத்துவது எந்த வகையில் நியாயம்? தற்போது பெண் காவலர்களும் ஆண் காவலர்களும் அவரை சூழ்ந்து கொண்டு அங்கும் இங்குமாக இழுத்து அலைக்கழித்து அவரை சிறைப்பிடித்து பார்க்கும்போது தற்போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் உள்ளார். இதை எப்படி ஏற்றுக்கொள்வது சார்? இது மிகப்பெரிய தவறு. அந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகள் மீது நாம் நிச்சயமாக புகார் கொடுப்போம். மேலிடத்துல டிஜிபி அவருடைய இந்த கருத்தை எடுத்து சொல்வோம். சாதாரணமாக இது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ அல்ல. அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்படவில்லை. அங்கே மைக் செட் வைத்துக் கொண்டு ஒளிபரப்பு செய்யவிடவில்லை. ஊர்வலமாக மக்களை அழைத்துச் செல்லவில்லை. கடைக்கடையாக, வீடு வீடாக ஜனநாயக கடமையாற்றுவதற்கு, மக்களுடைய ஆதரவை கையெழுத்து இயக்கமாக பெறுவதற்கு, கையெழுத்து இயக்கம், ஒருவர் பேனாவிலே கையெழுத்து போட போகிறார். அதுதான் இந்த சமக்கல்வி எங்கள் உரிமை திட்டத்தினுடைய அடிப்படை. இதை இப்படி செய்வது அவர்கள் எங்கிருந்து உத்தரவு வந்தது, இது உத்தரவு செய்கிறார்களா, அங்க இருக்கிற காவல்துறையினர் தாங்களாகவே செய்கிறார் என்பதை நாம் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. தலைவர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை எடுப்போம்.